வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது சன் ஃபார்மா பற்றியான அப்டேட் தான். இன்னைக்கு சன் ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் சன் ஃபார்மாக்கு அமைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு 2.6% உயர்ந்த மாரி வந்து காட்டினாலும் இது இயர் ஆன் இயர்ல. பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் சன் ஃபார்மாக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுடைய லாபம் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத ஸ்க்ரீனர்ல பார்ப்போம். 3125 கோடி இந்த காலாண்டுல நெட்டா பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே போன வருஷத்துல 3037 கோடி கிட்ட வந்து இருந்திருக்கு. இதுவே நம்ம போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 2300 கோடி கிட்ட இருக்கு. ஸோ அது கூட கம்பேர் பண்ண ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா தான் சன் ஃபார்மா இந்த காலாண்டுல வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுடைய யுஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, வீக் ஆயிருக்கு. எவ்வளோன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 4% கிட்ட பார்த்தீங்கன்னா, யுஎஸ் சேல்ஸ் வந்து வீக்கன் ஆயிருக்கு. ஆனா, அவங்களுடைய இந்தியா மார்க்கெட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, 11% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ சன் ஃபார்மாக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிசினஸ் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு 11% குரோத் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் மார்க்கெட்ல சன் ஃபார்மா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுபோக யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு ஃபார்மா கம்பெனிஸ் பலதும் வந்து ஜெனரிக் வெர்ஷன தான் வந்து விக்கிறாங்க. ஆல்ரெடி ஒருத்தன் தயாரிச்சிருப்பான். அதோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் ஸோ காப்பி பண்ணி இவங்க நம்ம நாட்டு நிறுவனங்கள் பலதும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க சந்தையில வித்துட்டு இருக்காங்க. ஆனா, சன் ஃபார்மாவோட ரெவென்யூ பார்க்கும்போது, ஸோ இந்த காப்பி ட்ரக்க விட இன்னோவேட்டிவ் ட்ரக்ல இருந்து தான் அதிகமா இந்த காலாண்டுல வந்திருக்கு. ஸோ 2950 கோடி பார்த்தீங்கன்னா, இன்னோவேட்டிவ் ட்ரக்க யுஎஸ்ல அதாவது இவங்க தயாரிச்ச ட்ரக்க அமெரிக்கால வித்து பணத்த வந்து சம்பாரிச்சிருக்காங்க. 16% இது பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஓவரால் யுஎஸ் சேல்ஸ் நம்ம சொன்னோம் ஒரு 4% டிக்ளைன் ஆயிருக்குன்ட்டு. 4400 கோடி பார்த்தீங்கன்னா, ஓவராலா யுஎஸ்ல இருந்து வருமானம் சன் ஃபார்மாக்கு வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியன் பிசினஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரோத்த குடுத்தனால, யுஎஸோட டிக்ளைன் பார்த்தீங்கன்னா, சரி செய்யப்பட்டிருக்குங்க தான் நமக்கு இந்த டேட்டா மூலியமா தெரிய வருது. ஸோ சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸ் போர்ட்ஃபோலியோவ வந்து ஸ்ட்ரெங்தனிங் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. டெர்மடாலஜி, ஆன்காலஜி, ஒபெசிட்டி போன்ற இடத்துலலாம் டெவலப்மெண்ட் இருந்துட்டு இருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு. இன்னும் இவங்க இந்த வெயிட் லாஸ் ட்ரக்க வந்து லான்ச் பண்ணல. ஸோ நம்ம ஊர் நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா, ஸோ செமக்ளூடைட வந்து காப்பி பண்ணி விக்கிறாங்க. சிப்லா பார்க்கும்போது ஸோ விக்க போறாங்க. சிப்லா பார்க்கும்போது எல்லி லில்லியோட டை அப் பண்ணியிருக்காங்க. ஆனா சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா, ஓன் வெயிட் லாஸ் ட்ரக்க வந்து லான்ச் பண்ண போறாங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா, அது கிளினிக்கல் ட்ரையல்ல தான் இருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. மேபி லான்ச் பண்ணி இது ஒரு சக்ஸஸான ரிசல்ட்ட குடுத்ததுன்னா, சன் ஃபார்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல வந்து போகும். பட் எந்த அளவுக்கு நோவோ அண்ட் எல்லி லில்லி கூடலாம் இவங்க போட்டி போடுவாங்கங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். மேபி அதுக்கு ஈக்குவலா அ ஒரு வெயிட் லாஸ் பெர்சன்ட்ட குடுத்ததுன்னா, ஸோ அதேமாரி பிரைஸ் அவங்க கூட அவங்களும் கொள்ள லாபத்துக்கு வந்து வித்துட்ருக்காங்க. அதுக்கும் ஆப் இருக்கு. ஸோ அத விட ஓரளவு டீசென்ட்டான ஒரு பிரைஸ்ல குடுத்தாங்கன்னா, சன் ஃபார்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நல்ல ஃபார்மா கம்பெனி பட் இப்போ ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இந்த சன் ஃபார்மா இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்மா கம்பெனிஸ விட சிடிஎம்ஓ பிளேயர்ஸ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ கேள்விகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அதில கோயன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாவ வந்து நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் போய் பார்த்தேன். பட் எனக்கு இந்த சிடிஎம்ஓ பிளேயர்ல அந்த அளவுக்கு ஒரு நாலேட்ஜ் வந்து இல்ல. ஸோ நான் இத வந்து ஸ்டடி பண்ணதே இல்ல. இத நான் பெருசா ஃபாலோ பண்ணதும் இல்ல. ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு. பங்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு சரிவ வந்து சந்திச்சுட்டு இருக்கு. இந்த மாரி கம்பெனீஸ்ல யார் யாரெல்லாம் மெயின் பிளேயரா இவங்களுக்கு கான்ட்ராக்ட் குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஸோ என்ன ட்ரக்க வந்து இவங்க டெவலப் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இவங்க கெப்பாசிட்டி என்ன? ஸோ இந்த கான்ட்ராக்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு இன்னும் பல விஷயங்கள வந்து நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ஈஸி தான். மத்த ஜெனரிக் பிளேயர் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் இத வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஸோ நான் இத வந்து இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணதில்ல. ஸோ அதனால இத பற்றியான செய்திகளையும் வந்து நான் உள்வாங்குனதில்ல. அதனால டக்குனு என்னால இந்த இடத்துலலாம் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. இங்கெல்லாம் நம்ம போய் தேடி பார்த்து மிகப்பெரிய அளவுல டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கே வந்து வரணும். ஸோ இப்போதைக்கு சிடிஎம்ஓ பிளேயர் மேல எனக்கு அதுவும் பர்ட்டிகுலரா இந்த பிளேயர் அப்படின்ட்டு ஸோ என்னால வந்து ஒருத்தன சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போதைக்கு நான் விலகி இருக்கேன். மேபி இத வந்து ஒன்ஸ் நான் ஸ்டடி பண்ணிட்டேன்னா, டெஃபினட்டா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்க்கும்போது, ஹீரோ மோட்டோ கார்ப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஹீரோ மோட்டோ கார்ப் 2 வீலர்ல பண்ண சாதனையெல்லாம் போதும். நான் இப்போ 4 வீலர் பண்ண போறேன் அப்படின்ட்டு களம் இறங்கியிருக்கான். இதுதான் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த வண்டி. ஸோ இப்போ ஒரு ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு. அதில வந்து இத காட்சிப்படுத்தி இருக்கிறதாவும் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சின்ன வண்டியா, அதாவது ரொம்ப குட்டியான ஒரு காரா 4 வீலர் வந்து லான்ச் பண்ண போறதா ஹீரோ மோட்டார் கார்ப் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ குடுக்கும் அப்டின்ட்டு எனக்கு சுத்தமா வந்து ஐடியா இல்ல. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் இதெல்லாம் தேவையில்லாத வேல. 2 வீலர்லயே அவங்க சக்கப்போடு வந்து போடலாம். இல்ல ஆட்டோல பார்த்தீங்கன்னா, இந்த யூலர் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதுலலாம் பெரிய பங்குதாரரா ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்காங்க. அத பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் டெவலப் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாரி கார வந்து இவங்க மேபி லான்ச் பண்ணி ஸோ டைவர்சிஃபை ஆகாம இருக்கிறது நல்லது. பட் இப்போதைக்கு கண்காட்சிக்கு தான் வச்சிருக்காங்க. இன்னும் வந்து இதெல்லாம் சேலுக்கு வரதுக்கு பல வருடங்கள் வந்து ஆகும். பட் இது ஒரு டெவலப்மெண்ட்டா ஹீரோ மோட்டார் கார்ப் கிட்ட பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ எல்ஜி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அந்த அப்டேட்னா, எல்ஜி வந்து ஒரு 1000 கோடி வரைக்கும் நம்ம இந்தியால இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸோ இவங்க ஃபாரின்ல தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங்க இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ கொரியா, சைனா, வியட்நாம் போன்ற நாடுகள்ல எல்ஜி பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத அப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியால வந்து ஷிஃப்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலா அவங்க எல்லா கண்ட்ரீஸ்லயும் புரொடக்ஷன் பண்றதுக்கு தான் ஆர்வமா இருக்காங்க. ஸோ இந்தியால பிரசன்ஸ இன்னும் கொஞ்சம் வந்து ஏத்த போறதாவும் அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மேபி இங்கேருந்து தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்றது மூலியமா ஸோ எல்ஜிக்கு இன்னும் வருமானம் கூட கூடுதலா வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு பக்கம் டொமஸ்டிக் ரெவென்யூ, இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் ரெவென்யூ அப்படின்ட்டு எல்ஜி மேபி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணலாம். ஸ்டில் எல்ஜி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அதாவது புதுசாலாம் நம்ம வாங்க முடியாது. ஸோ ஐபிஓல நமக்கு கிடைச்சிருக்கு. மற்ற நிறுவனங்கள் அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது, எல்ஜி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கு. மார்க்கெட் லீடராவும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ நான் வந்து ஸ்டில் இந்த எல்ஜிய ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். தெரியும் நண்பர்களுக்கு. பட் ஐபிஓல ஒரு லிஸ்டிங் கெயின்லேருந்து கொஞ்சம் ஒரு ரூ. 100 கிட்ட பார்த்தீங்கன்னா, குறைஞ்சு தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் எனக்கு இதில எந்த விதமான ரிஸ்க்குமே இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிடைச்ச லாட்ஸ்லலாம் வித்து ப்ராஃபிட்ட பார்த்தீங்கன்னா புக் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கும் கம்மியான ஒரு லாட் தான். அதனால தொடர்ந்து வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து நான் இருக்கேன். ஸோ எல்ஜி பற்றியான அப்டேட் வரும்போது கண்டிப்பா அதெல்லாம் உங்க கூட நான் ஷேரும் வந்து பண்ணுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல் பேங்க் கிட்டருந்து ஆர்பிஎல் பேங்க் பற்றியான செய்தி வந்திருக்கு. என்னன்னா, எம்&எம் பார்த்தீங்கன்னா 2023ல ஆர்பிஎல் பேங்க்ல வந்து பணத்த போட்டிருக்காங்க. ஒரு 417 கோடி கிட்ட பணத்த வந்து போட்டிருக்காங்க. எப்போ 2013 ஆகஸ்ட்ல வந்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து விக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமா 64% வரைக்கான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, எம்&எம்க்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு 687 கோடி, 682 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனை மூலியமா எம்&எம்க்கு வந்து பணம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3.5% 3.45% ஸ்டேக்க பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல்ல வந்து எம்&எம் விக்கிறதா ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி வந்து பக்காவா பிளான் பண்றாங்க, ஒரு ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மூலியமா தெரியுது. ஸோ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்பவே வந்து துணிஞ்சு பெரிய ஒரு முதலீட பண்ணி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அத வித்துட்டு வெளியவும் வந்து வராங்க. ஸோ நம்மளும் இந்த மாரி பண்ணணும். பலரும் பார்க்கும்போது நானும் வந்து புதுசா வரும்போது, அதாவது இந்த மார்க்கெட்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சிப்பா தான் வந்து பண்ணிட்டு இருப்பேன். பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஒரு தைரியம் வந்து என்கிட்ட இருக்காது. என் கூட வந்த நண்பர்கள் எல்லாம் ஸோ புரியாதப்பவே, அதுவும் நான் சொல்லி மார்க்கெட்டுக்கு வந்த பல நண்பர்கள் புரியாதப்பவே பெரிய அளவுக்கான முதலீட வந்து பண்ணாங்க, அவங்க சக்திக்கு மீறி. ஆனா, இப்போ பார்க்கும்போது அந்த மாரியான நபர்கள், அதாவது என் நண்பர்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்ட விட்டு அப்படியே வெளிய போயிட்டாங்க. ஏன்னா, வந்த அடி அந்த மாரி. ஸோ அடி வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிய போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பட் நம்ம ஸ்லோவா பொறுமையா பண்ணி ஸோ ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல நாலேட்ஜ் இருக்கு. ஸோ நல்லாவும் வந்து பண்ணிட்டுருக்கோம். அதே சமயத்தில நம்ம இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு வந்தப்ப என்ன ஒரு அக்யூமுலேஷன பண்ணி, என்ன ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டி வாங்குனோமோ, அதையவே இப்பவும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, டெஃபினட்டா நம்ம மார்க்கெட்ல இருப்போம். பேருக்குன்னு இருப்போம். சின்னதா பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணுவோம். பட் அது பெரிய அளவுக்கு நமக்கு எந்த விதமான யூஸும் இருக்காது. அப்படி சின்ன சின்னதா பண்ற மாரி இருந்தா, ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம தொடர்ந்து முதலீடு பண்றது பெட்டரா இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல 1, 2ன்ட்டு வாங்குறதுல எந்த ஒரு பலனும் இல்ல. ஸோ நல்ல டைம் வரும்போது, நமக்கு கைய கடிக்காத அளவுக்கு, நமக்கு என்ன அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும்? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரிஸ்க் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து நம்ம பண்ணுனோம்னா, அதன் மூலியமா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன நம்ம ஸோ வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல யுட்டிலைஸ் பண்ண முடியும். லாங் டெர்ம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம இருப்போம். ஸோ இன்னொரு பக்கம் இந்த மாரி ஷார்ட் டெர்ம், அதுவும் ஷூரா
நமக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில நம்ம பண்ணும்போது, ஸோ நம்மளுடைய கேப்பிட்டல நம்மளால இன்னும் நல்லாவே வந்து பெருக்க முடியும். ஸோ டெஃபினட்டா அந்த மாரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் அதாவது நம்ம நண்பர்களும் வளரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ மாருதி சுசுகி நம்ம நாட்டுக்குள்ள அதாவது இந்த நிறுவனம் நம்ம நாட்டுல வண்டிய விக்க ஆரம்பிச்சதுல இருந்து, ஸோ நம்ம நாட்டுக்காரன ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3,00,00,000 கார் கிட்ட இவங்க வித்திருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. ஸோ 3,00,00,000 கார் வந்து வித்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு 1,00,00,000 கார விக்கிறதுக்கு எப்போ டைம் எடுத்துக்கிச்சுன்னா, 2012ல தான் அது வித்திருக்காங்க. 1983ல அ ஆரம்பிச்சது சேல் பண்றதுக்கு. இப்போ 2012ல 1,00,00,000 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு 7 வருஷத்துல 2,00,00,000 அதுக்கடுத்த ஒரு 6 வருஷத்துல அது 3,00,00,000 வந்து மாறிருச்சு. ஸோ எவ்வளோ வேகமா இவங்களுடைய விற்பனை வளர்ந்திருக்குன்ட்டு நம்மளால பார்க்க முடியுது. இதுல அதிகப்படியா விற்பனையான வண்டின்னு பார்த்தா, ஆல்டோ இருக்கு. 47,00,000 வண்டி. வேகனார் 34,00,000 வண்டி. ஸோ ஸ்விஃப்ட் பார்க்கும்போது 32,00,000 வண்டி வித்திருக்கு. இதுல ஆல்டோ ஸோ விலை கம்மியான ஒரு வண்டி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வருடக்கணக்குல இந்த ஆல்டோ தான் நம்பர் 1 பொசிஷன்ல மாருதி சுசுகில அது மாருதி சுசுகி மட்டும் இல்ல. எல்லா மாடல்ஸையும் சேர்த்துனா, எல்லா கம்பெனியோட மாடலும் சேர்த்துனாலும், ஆல்டோவோட சேல்ஸுக்கு ஈடே குடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனா இப்போ ஆல்டோலாம் விக்கவே மாட்டேங்குது. ஸ்விஃப்ட் பல பேருக்கு கனவு காரா இருந்த ஸ்விஃப்ட்டே இப்ப பார்த்தீங்கன்னா, விற்பனை ஆக மாட்டேங்குது. காரணம் பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட காசு இல்ல அப்படிங்கிறது இல்ல. காசு இல்லாதவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. பட் அப்படி காசு இல்லாதவங்க கூட ஹை ரேஞ்ச் கார் தான் வந்து வாங்குறாங்க. ஸோ 5 சீட்டர் அதாவது இந்த எஸ்யூவி இல்லன்னா, ஸோ அதையும் தாண்டி 7 சீட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து போறாங்களே தவிர, இந்த கார லைக் பண்றதில்ல. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. பட் அதுக்கேத்த மாரி இவங்களும் வந்து மாறுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மாறிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து மாறணும். இன்னும் பல எஸ்யூவிஸ வந்து கொண்டு வந்து மார்க்கெட் ஷேர புடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகப்படியாவே இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம எம்பசி ரீட் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஸோ எம்பசி ரீட்ட பத்தி இப்ப தான் 2 நாள் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்களுடைய அதாவது நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் பார்த்தீங்கன்னா, 15% உயர்ந்து 927,00,00,000 கிட்ட இருக்கு. ஸோ ரெவென்யூ பார்க்கும்போது 1,124,00,00,000 இருக்கு. இதெல்லாம் விடுங்க. இதெல்லாமா முக்கியம்? இதுவும் முக்கியம் தான். பட் இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ 617,00,00,000 பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது டிவிடெண்ட் குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. 12% பார்த்தீங்கன்னா, உயர்ந்திருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. ஸோ இது லிஸ்ட் ஆனதுலருந்தே இதுதான் அதிகப்படியான ஒரு டிவிடெண்டா வந்து எம்பசி ரீட் வந்து குடுக்க போறாங்க. ஸோ இந்த எம்பசி ரீட்ட நான் வாங்குன டைம்ல ரூ. 300க்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த எம்பசி ரீட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். பல நண்பர்கள் இத ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த எம்பசி ரேட் அந்த டைம்ல ரூ. 5.30 கிட்ட பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் குடுத்திருந்தாங்க. இப்போ ரூ. 1.20 உயர்ந்திருக்கு. ரூ. 6.50 பார்த்தீங்கன்னா, டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்பசி ரீட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் இனி இந்த கம்பெனிலேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் வந்து உயர்ந்துட்டே இருக்க போகுது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கரண்ட்டா இந்த ரூ. 6 டிவிடெண்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து குடுத்தாங்கன்னா, எப்படியும் ஒரு 9% நான் போட்ட பணத்துக்கு 9% வந்து டிவிடெண்ட் மூலியமாவே வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. அது போக கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் இந்த எம்பசி ரீட்ல நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ்ஐஆர் பார்க்கும்போது 3 வருஷத்துல 15% பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் குடுத்திருக்கு இந்த எம்பசி ரீட் எனக்கு. ஸோ கேப்பிட்டலும் பார்த்தீங்கன்னா வளர்ந்திருக்கு. ஸோ டிவிடெண்ட் இன்கம் பார்க்கும்போதும் வருடம் வருடம் வந்து கூடிட்டு இருக்கு. அதே மாரி ஆக்குபன்சி ரேட் பார்த்தீங்கன்னா 90%ல இருந்து 93%ஆ வந்து உயர்ந்திருக்கு. இந்த ஆக்குபன்சி ரேட் ரொம்பவே வந்து முக்கியம். இந்த மாரியான சொத்து வகைகள பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு 10 வீடு கட்டி வாடகைக்கு விடுறோம். 10 வீட்டிலயும் பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு ஆள் வந்துட்டாங்கன்னா, ஸோ இதோட ஆக்குபன்சி ரேட் பார்க்கும்போது 100%ஆ இருக்கும். மேபி ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு வந்து ஆள் வராம இருந்தாங்கன்னா, நம்மளுடைய ஆக்குபன்சி ரேட் வந்து 90%ஆ இருக்கும். இல்ல ஒரு 5 வீட்டுக்கு ஆள் இல்ல, 5 வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்கன்னா, வெறும் ஆக்குபன்சி ரேட் 50% தான் இருக்கும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா, எம்பசி ரீட்டுக்கு வரும். கூடவே புதுசா பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு இடத்த பில்டிங் ஆட் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ புது கிளையண்ட்டும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எம்பசி ரீட்டுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்காங்க. பெங்களூர்ல 90% 95% பார்த்தீங்கன்னா, ஆக்குபன்சி ரேட் மும்பைல அ 100% பார்த்தீங்கன்னா, ஆக்குபன்சி ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்காது. அடுத்தபடியா சென்னை 90% ஆக்குபன்சி ரேட் இருக்கு. ஸோ இன்னொரு ஏதோ ஒரு ஸ்டேட் பார்த்தேன். பட் அது எதுன்ட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. பட் இதெல்லாம் தான் ஒரு கீ ரீஜனா எம்பசி ரீட்ட பொறுத்தவரைக்கும் இருந்துட்டுருக்கு. குறிப்பா பெங்களூர் தான் ஒரு கீ ரீஜனா இருக்கு. ஸோ இதே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பிஜி இன்வெட்ல எதிர்பார்க்கலாமான்னு கேட்டா, டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். ஆனா,
எப்பருந்து நம்ம அத எதிர்பார்க்க ஆரம்பிக்கணும்னா, ஸோ அவங்க அசட்ட வந்து தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கணும். அசட்ட ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது, வருவாய் வளரும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனும் அதிகமா டெஃபினட்டா வந்து ஆகும். ஸோ நம்மளுடைய ஒரு வேலை என்ன? நம்ம கடமை என்னன்னா, சரியான நேரத்தில இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து பண்ணணும். குறிப்பா இந்த மாரி டிவிடெண்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய முதலீட்டுல சரியா முதலீடு பண்ணணும். நான் அந்த ரூ. 300 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இது வேஸ்ட் அப்டின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா, ஆர்க்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து பெரிய ரிட்டர்ன்லாம் வராது அப்டின்ட்டு. பட் இந்த இடத்துல நல்ல ஒரு ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் பண்ணிட்டுருக்கேன். கணிசமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு முதலீடு. ஸோ யாரும் விருப்பப்படாத டைம்ல முதலீடு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா மல்டிபேக்கரும் நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ண முடியாது. மேபி நம்ம ஆட் பண்றதுல ஏதோ 1, 2 நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். அந்த மாரி நல்லதா குடுத்துருக்கு. பட் அத பத்தியெல்லாம் பேச வேண்டாம். சரியான நேரத்தில முதலீடு பண்ணுவோம். அதே மாரி 1, 2 கன்ஃபார்ம் வந்து நமக்கு தவறா போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது போட்ட இடத்துல அப்படியே வந்து இருக்கும். இன்னும் சிலது சரிவ கூட வந்து குடுக்கும். பட் மத்ததெல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலே, ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன நம்மளால ஜெனரேட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இத பற்றியெல்லாம் ஒ டிஸ்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. இல்லைன்னா நான் இன்னும் அடுத்த கட்டத்த நோக்கி கூட கொண்டு போவேன். இத ஒரு இதா வச்சு தான் இதுக்கு முன்னாடி நம்ம 10K போர்ட்ஃபோலியோவ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் அத கூட என்னால கன்டின்யூ பண்ண முடியல. காரணம் அதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வரலாம் அப்படிங்கிறதுக்காக அத நான் டிஸ்கன்டின்யூ வந்து பண்ணுனேன். ஸோ இந்த 10K போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பங்குகள் பார்த்தீங்கன்னா, இப்போ அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. மந்த் ஆன் மந்த் நம்ம போட்டிருந்தா, அதே மாரி அத நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம்னா, டெஃபினட்டா நல்ல ரிட்டர்ன வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பங்குகள் என் போர்ட்ஃபோலியோல இருக்கு. பட் அத நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணல. ஸோ அதனால இப்பவும் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விட்டுட்டேன். ஸோ மேபி இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கு. ஸோ இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா, கன்ஃபார்ம் வந்து அப்கமிங் டேஸ் இல்ல ஃபியூச்சர்ல நம்ம இந்த மாரி ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது அராம்கோ கிட்ட இருந்து அப்டேட். ஸோ நம்ம இந்தியன் டொமஸ்டிக் பங்குகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ குளோபல் அப்டேட்ன்னு பார்க்கும்போது அராம்கோ. ஸோ அராம்கோவோட ப்ராஃபிட் வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஒரு $27 பில்லியன் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூவும் வந்து கம்மியாயிருக்கு. $111 பில்லியன் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ இருக்கு. இதுவே நம்ம போன வருஷம் இதே குவார்ட்டர்ல $27 பில்லியன் ப்ராஃபிட் இருந்திருக்கு. ரெவென்யூ $123 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ க்ரூடோட பிரைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியான விலை இல்லாத காரணத்தினால அராம்கோவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது அராம்கோவோட அப்டேட். அடுத்தது ஏஎம்டியோட ரிசல்ட் வந்திருக்கு. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல ஏஎம்டிய போட்டு அடிச்சுட்டு தான் வந்து இருக்காங்க. ஒரு 2% வரைக்கான சரிவ வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இந்த ஏஎம்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. மோசம்ன்லாம் சொல்லக்கூடாது. கணிசமான ஒரு வளர்ச்சிய வந்து குடுத்துட்டுருக்காங்க. $9.6 பில்லியன் நெட்டா பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில டேட்டா சென்டர் ரெவென்யூ மட்டும் பார்க்கும்போது $4.3 பில்லியன் வந்து இருக்கு. இது போன வருஷம் $3.5 பில்லியன் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லணும். கணிசமா பார்த்தீங்கன்னா, உயர்த்திட்டு வந்துட்டுருக்காங்க. பட் அவங்க சிஇஓ குடுத்த ஒரு ப்ரொஜெக்ஷன காட்டிலும் இது கம்மியா இருந்தாலும், ஸோ குரோத் வந்து டேட்டா சென்டர்ல ஏற்பட்டுட்டுருக்கு. இது மட்டும் இல்ல, ஸோ இப்போ ஓப்பன் ஏஐ கூட ஒரு மிகப்பெரிய ஒரு டீல பார்த்தீங்கன்னா, அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு வருடங்கள்ல அந்த டீலோட வருமானம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஏஎம்டில ஒரு மாற்றத்த கொண்டு வரலாம். அதுக்கான ஒரு ஒரு ஏற்றம் தான் இந்த ஏஎம்டில ரீசென்ட்டா வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களுடைய டெஸ்க்டாப் இந்த கன்சியூமர் கிளையன்ட் செக்மெண்ட் பார்க்கும்போது $2.9 பில்லியன் வந்து ரெவென்யூவா ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஸோ இது போன வருஷம் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2.6 இருக்கு. இன்டெலோடது ஒரு $8 பில்லியன் கிட்ட இருக்கு இந்த கிளையன்ட் செக்மெண்ட். அது கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்தாலும், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர ஏஎம்டி புடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் இன்டெல் பண்ணக்கூடிய சில முட்டாள்தனமான வேலைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வேணுன்னே அவங்க பண்றாங்க அப்படின்னு தான் நான் வந்து சந்தேகப்படுறேன். ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ கூட்டணும் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ வேணுன்னே கூட்டாம தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ டேட்டா சென்டர் சிப்ப பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஹெச்பிஎம் வந்து யூஸ் பண்றாங்க. பட் இவன் DDR5 வந்து யூஸ் பண்றான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா, பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல தான் பெரிய அளவுக்கு வருமானமும் வந்து கிடைக்குது. பட் இவன் அத பார்க்காம வேற என்னமோ வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதே தான் கிளையன்ட் கம்ப்யூட்டிங்க பொறுத்தவரைக்கும். ஸோ ஏஎம்டியோட பெர்ஃபார்மன்ஸ கொண்டு வரலாம். ஸோ இந்த த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டெல் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எப்ப இருந்துன்னா, ஸோ போன ஜெனரேஷன் இந்த ஆரோ லேக் அந்த ஜெனரேஷன்ல இருந்து அதாவது 12த் ஜெனரேஷன் நெனைக்கிறேன். ஸோ 14 கேக்கு அப்புறம் வந்த அடுத்த ஜெனரேஷன்ல இருந்து ஸோ அந்த த்ரெட் எல்லாம் வந்து நீக்கியிருக்காங்க. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த 14900 கேவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா,
அந்த டைம் அந்த ஏஎம்டி சிப்பெல்லாம் பீட் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் வந்து இருந்தது. பட் இவன் வேணும்னே வந்து அத கில் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். பட் ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு வேலைத்தனத்த பார்த்தீங்கன்னா, பணம் பண்றவங்க பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்றானுங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பா உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். அடுத்தது ஸோ ஸ்டெலன்டிஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ என்னன்னா, ஸோ ஒரு பெரிய ஒரு கூட்டாண்மை, ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா உண்டாக போகுது. ஊபர், அடுத்தது ஸ்டெலன்டிஸ், அடுத்தது என்விடியா. என்ன பண்ண போறாங்கன்னா, ஸோ ஊபர் பார்க்கும்போது இந்த டாக்ஸி துறையில ஊபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிறந்து விளங்குறாங்க. பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ஆளுமைய பார்த்தீங்கன்னா இவங்க தான் வச்சிருக்காங்க. அதேமாரி ஸ்டெலன்டிஸ் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அ யூரோப்ப பொறுத்தவரைக்கும் சரி, நார்த் அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் சரி, குளோபலாவும் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தான். ஸோ என்விடியா பார்க்கும்போது நம்ம சொல்லவே வேண்டாம். தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யூபர் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த டெலிவரி அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் அவன் வந்து பார்த்துக்குவான். இப்போ ஸ்டெலன்டிஸ் பார்த்தீங்கன்னா, கார வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ என்விடியா பார்க்கும்போது சாஃப்ட்வேர வந்து ப்ரொவைட் பண்ணுவானுங்க. இந்த கூட்டமைப்பில ஸோ 1,00,000 வண்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஊபர் வந்து இது பண்ண போறதா, இறக்க போறதா, மார்க்கெட்ல இறக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதில முதல் கட்டமா இந்த சாஃப்ட்வேரை என்விடியா பண்ணுவாங்க ஆட்டோ பைலட்டுக்காக. ஸ்டெலன்டிஸ் ஒரு 5,000 யூனிட் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு முதல் கட்டமா ஊபருக்கு குடுக்க போறதாவும் டேட்டா வந்திருக்கு. பட் ஸ்டெலன்டிஸ் மட்டுமே வந்து குடுக்க போறதில்ல. ஸோ இத தாண்டி மற்ற நிறுவனங்களும் ஊபருக்கு வந்து கார குடுப்பாங்க. கார வாங்குவாங்க ஊபர் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதில முதல் கட்ட பிளேயரா ஸ்டெலன்டிஸ் இருக்கிறது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ஸ்டெலன்டிஸ் இப்போ ஆட்டோ பைலட்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து இறங்குறாங்க. ஸோ பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ அகைன் இப்ப இறங்கிட்டு தான் இருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெலன்டிஸ்ல இருந்துட்டுருக்கு. ஸோ பார்த்து செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!